Hello everyone. Question of the day. So இந்த சீரீஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஒரு நாள் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சர்க்குலர் மோஷன், பிசிக்ஸ்ல இருந்து சர்க்குலர் மோஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செஷன்ல பாக்குற நோட்ஸ், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் லிங்க் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நீங்க அந்த நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டேரக்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். பேசஞ்சர் ஆன் கார்னியல் ரைடர். A passenger on a corneal ride move at a constant speed in a horizontal circle of a radius 5 meters, making a complete circle in 4 seconds. What is their acceleration? சோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து டைரக்டா நமக்கு ஆக்சலேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த டாபிக், இந்த கொஸ்டின் வந்து எந்த டாபிக் கீழே வருதுன்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே நமக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ பிஃபோர் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஜென்ரலா நமக்கு ஓவராலா ஒரு சின்ன வியூ மட்டும் பார்த்துருந்தோம். சர்க்குலர் மோஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சர்க்குலர் மோஷன் பொறுத்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்துல மூவ் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம சிம்பிளஸ்ட் டேர்ம்ல சொல்லணும்னா இதுல வந்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூஸ்வலா நமக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லலாம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல ட்ரை பண்ணணும் பாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வெலாசிட்டி அப்படின்றது நம்ம இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். கரெக்டா? ஏன்னா வெலாசிட்டி அப்படின்றது நமக்கு வெக்டர் குவாண்டிட்டி. இதுல நமக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷன் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆனதுதான் நமக்கு வெலாசிட்டி. இப்போ ஒரு வெலாசிட்டியோட மேக்னிடியூட மட்டும் நம்ம பேசணும்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நம்ம ஸ்பீடுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன்ல நமக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, சர்க்குலர் மோஷன் நமக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்ல போறோம். அப்போ நமக்கு டைரக்ஷன் கான்ஸ்டன்டா இருக்குமானா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. ஏன் நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல டைரக்ஷன் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்காது அப்படின்னு எதுக்கு நான் சொல்றேன்னா, லிசன், நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. சர்க்குலர் மோஷன் அப்படின்னாலே ஒரு பாயிண்ட்லயுமே அதோட டைரக்ஷன் வந்து அது மாத்திக்கிட்டே இருக்கணும். எப்படி மாத்திக்கிட்டே இருக்கணும்? ஏன்னா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல அதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்கு, அதோட டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் இருக்கு. இந்த பாயிண்ட் அதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அதோட டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் இருக்கு. இந்த பாயிண்ட் அதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அதோட டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் இருக்கு. சோ ஒரு பாயிண்ட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் வந்து ஒரு டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கு. which means நமக்கு வந்து ஒரு பார்ட்டிகளுமே ஒரு பாயிண்ட்லயுமே அதோட வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டு, அதோட டைரக்ஷன் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. சோ ஒன்ஸ் நமக்கு எய்தர் என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த ஸ்பீடு மாறுச்சுன்னா வெலாசிட்டி நமக்கு மாறுதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி டைரக்ஷன் மாறுச்சுன்னா வெலாசிட்டி மாறுதுன்னு சொல்லலாம். எய்தர் குவாண்டிட்டி நம்ம மாறினாலுமே நமக்கு வெலாசிட்டி மாறுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த சர்க்குலர் மோஷனை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா டைரக்ஷன் வந்து மாறாம இருக்குமானா இருக்கவே இருக்காது. கண்டிப்பா மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த டைரக்ஷன் மாத்திரம் மட்டும் தான் அது வந்து சர்க்குலர் மோஷன் அது கோத்ரூ பண்ண முடியும். அப்போ சர்க்குலர் மோஷனுக்கு நமக்கு டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் இருக்காது, டைரக்ஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். சோ இன்கேஸ் நமக்கு ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்ல போறோம். இப்போ நமக்கு டைரக்ஷன் மாறிக்கிட்டு இருக்கு, நம்மளோட ஸ்பீடு மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? இது நமக்கு ஓவர் வியூ. இதை தாண்டி நமக்கு சின்ன ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படுது. ஒன்னு வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்னொன்னு வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். லைக் சேம் அஸ் தட் ஆஃப் நமக்கு வந்து லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், லீனியர் ஆக்சலரேஷன் பார்த்திருந்தோம். அதே மாதிரி நம்ம இங்க நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்திருந்தோம்னா, லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு நமக்கு x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருந்தோமா, லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருந்தோம். இங்க நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம v அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். சாரி, லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட் x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருந்தோம். இங்க நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷனை லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருந்தோம்னா நமக்கு x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஓகே, சோ அதே மாதிரி நம்ம இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம ஒரு தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். சோ இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்பிளேஸ் ஆகி இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பொசிஷன் வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி போகும்போது இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஏன்னா இது வந்து ஓவராலா ஒரு சர்க்குலர் மோஷன்ல நம்ம மூவ் ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ அந்த ஓவரால் சர்க்குலர் மோஷன் வந்து நமக்கு ரெண்டு பொசிஷன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். பொசிஷன் 1, பொசிஷன் A, பொசிஷன் B. இந்த ரெண்டு பொசிஷன் A ல இருந்து பொசிஷன் B வரைக்கும் போறதுக்கு இடையில எவ்வளவு தூரம் அது கிராஸ் பண்ணிருக்கும்னா எஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது கிராஸ் பண்ணிருக்கும். அண்ட் இதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா அந்த சர்க்குலர் பாத்தோட நமக்கு ரேடியஸ் பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே நமக்கு r அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். கண்டிப்பா நமக்கு இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்னாலே கண்டிப்பா வந்து ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் அது கோ த்ரூ பண்ணிருக்கும். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. அப்போ இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்ல போறோம்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ரெப்ரசன்ட் பண்ற டேர்ம் வந்து தீட்டா அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ரைட்? சோ இதை வச்சு நம்ம என்ன ஃபார்முலா பில்ட் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு s டிவைடட் பை r. theta is equal to s divided by r. So இதை என்ன செய்ய போறோம்னா ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். So d theta is equal to ds divided by r. Okay, so or else நமக்கு d theta divided by dt
இஸ் ஈக்குவல் டு இன்டூ 1 டிவைட் பை டிடின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 1 டிவைட் பை டிடி. ரைட். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன செய்யலாம் பாருங்க. இந்த போர்ஷன்ல இருந்து d theta divided by dt அப்படின்றது இட்ஸ் a rate of change of angular displacement. rate of change of angular displacement அப்படின்றது வந்து இட்ஸ் nothing but angular velocity. அவ்வளவுதான். as simple as நமக்கு linear velocity சொல்ற மாதிரி அதே மாதிரி தான். ஸோ இது நம்ம angular linear velocity நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அண்ட் இதை பாருங்களேன், இட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, இட்ஸ் linear velocity. கரெக்டா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன செய்யலாமா, ஆக்சுவலி நம்ம angular velocity நம்ம ரிலேட் பண்ண போறோம். ஸோ angular velocity அப்படின்றது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம், ஒமேகா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். அந்த இங்க நம்ம v அப்படின்றது என்னது, லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டிய நம்ம v அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது நம்ம ஒமேகா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். இப்போ d theta divided by dt அப்படின்றது நம்ம ஒமேகா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். என்னது, இது ஆங்குலர் வெலாசிட்டி. அண்ட் ds divided by dt அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு லீனியர் வெலாசிட்டி v. ரைட். ஸோ இதை நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும்னா ஒமேகா வில் பி ஈக்குவல் டு v divided by r. இப்ப நமக்கு v is equal to ஒமேகா இன்டு r எழுதலாமா? இது சம்திங் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரிங்களா? சோ நமக்கு v is equal to ஒமேகா இன்டு r. இந்த ஒமேகா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஒமேகா அப்படின்றது நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி. r அப்படின்றது நமக்கு ஆப்வியஸா நமக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரைட். சோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி தான் நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு நம்ம பேச போறோம். சோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி லீனியர் ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். a is equal to dv divided by dt, rate of change of angular velocity. இதே நமக்கு ஆங்குலர் பொசிஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. இதே நமக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் பொறுத்தளவுக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு பேச போறோம். சோ ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேர்ம் நமக்கு ஆல்பா அப்படின்னு கொடுக்க போறோம். சோ ஆல்பா வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டி ஒமேகா. அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து நமக்கு டி ஒமேகா அப்படின்றது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி இது நமக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன். சரிங்களா? ஓகே. சோ தட்ஸ் இட். இது நமக்கு நமக்கு இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டைம். இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போயிரலாம். சோ passengers on a carnival ride move at a constant speed. So constant speed சொல்லிருக்காங்க. ஓகே. in a horizontal circle of radius 5 meter making a complete circle in 4 seconds. So what is their acceleration? So இப்போ நமக்கு acceleration நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இத தாண்டி இது வரைக்கும் நான் சொன்னது ஃபுல்லாமே ஒரு சைடு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா ஒன்னு சொல்ல போறேன். என்னன்னு பாருங்க. ஒரு சர்க்குலர் மோஷன். இந்த சர்க்குலர் மோஷன்ல கண்டிப்பா ஆப்வியஸா நமக்கு நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஒரு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. லிசன், இப்போ நான் இந்த சர்க்குலர் மோஷன்ல நமக்கு 2 ஆக்சலரேஷன் வந்து இடத்துக்கு ப்ளே பண்ணும். ஓகே. என்னென்ன ஆக்சலரேஷன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அண்ட் centripetal acceleration. ரெண்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சர்க்குலர் மோஷன்ல கண்டிப்பா இது வந்து ஒரு பாயிண்ட்லயுமே அதோட டைரக்ஷன் வந்து அது மாத்திக்கிட்டே இருக்கும். சோ இந்த டைரக்ஷனை வந்து யாரு மாத்துறது அப்படின்னா நம்ம வந்து மாத்துறது இல்ல. ஏதோ ஒரு பாராமீட்டர் வந்து நமக்கு அந்த டைரக்ஷன் வந்து மாத்த ஹெல்ப் பண்ணுது. அந்த டைரக்ஷனை மாத்த ஹெல்ப் பண்ற விஷயம் தான் என்னது, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சோ அதோட ஸ்பீட மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் நமக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். சோ இந்த 2 பாராமீட்டர் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யூஸ் டு சேஞ்ச் ஸ்பீட், யூஸ்ட் டு சேஞ்ச் டைரக்ஷன். சரிங்களா? ரைட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின்ல நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கு. அப்போ விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டான டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கு. ரைட்டா? ஓகே. அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒரு ஜெனரல் நமக்கு ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப ஜெனரல் நமக்கு ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்டாலே நமக்கு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணுமா இல்ல சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணுமா? நம்ம கண்டிப்பா எந்த ஆக்சலரேஷன் நமக்கு சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ சென்ட்ரிபிடல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஜெனரலான ஒரு சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸோட ஃபார்முலா F is equal to mv² divided by r. mv² divided by r. இந்த v அப்படின்றது அது எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு, r அப்படின்றது வந்து நம்ம ரேடியஸ், அந்த சர்க்கிளோட நமக்கு ரேடியஸ் r.
சரிங்களா? சோ இப்போ இந்த சினாரியா வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? சோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் சென்ட்ரிபிட்டலோட ஆக்சலரேஷன் மட்டும் நம்மளால பேச முடியுமா? from F is equal to mv square divided by r. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதை மட்டும் நம்ம குரூப் பண்ணலாம். v square divided by r அப்படின்றத என்னன்னு ரிலேட் பண்ணலாம்னா நமக்கு ஆக்சலரேஷனுக்கு ரிலேட் பண்ணலாமா? ஆக்சலரேஷனுக்கு ரிலேட் பண்ணலாமா? எப்படின்னு பாத்தீங்கன்னா F is equal to ma. கரெக்டா? சோ இந்த இடத்துல நமக்கு வந்து m தாண்டி இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நமக்கு ஆக்சலரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்க m விட்டுட்டு தனியா இருக்கக்கூடிய ஹோல் டேர்ம்ஸுமே நமக்கு வந்து ஆக்சலரேஷனை ரிசம்பிள் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேன் பி ரிட்டன் as v squared by r. இப்போ நமக்கு क्वेश्चन என்னென்ன டேர்ம்ஸ் நமக்கு தெரிய வருதுன்னா நமக்கு ரேடியஸ் நமக்கு தெரியும், ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு தெரியும். ஆனா லீனியர் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. பட் நமக்கு லீனியர் வெலாசிட்டி இருக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஜெனரலான ஒரு ஃபார்முலா தெரியும். ஆல்சோ நம்ம we know that v square can also be written as v is equal to omega into r. கரெக்ட்டா? the whole square divided by r. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. omega square r square divided by r ன்னு எழுதிக்கலாமா? இப்போ centripetal acceleration will be equal to omega square into r. இப்போ நமக்கு ஒமேகாவும் நமக்கு தெரியாது. இப்போ ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஒமேகா will be equal to 2 pi f. இந்த f அப்படின்றது வந்து frequency. இந்த f க்கு பதிலா நம்ம எப்படி கூட எழுதலாம் பாத்தீங்கன்னா we can also write as 1 divided by t ன்னு எழுதிக்கலாம். டைம் பீரியட் which means இது நமக்கு சர்க்குலர் மோஷன், இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்துகிட்டு இருக்கு. சோ சர்க்குலர் மோஷன்ல ஒரு கம்ப்ளீட் பாத் முடிக்கிறதுக்கு, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுக்கிறதுக்கு இது எவ்வளவு தூரம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல தான் டைம் டேக்கன். ஓகே, சோ அந்த டைம் டேக்கனை வச்சு நம்மளோட இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இல்ல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒமேகா அப்படின்றது என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி. அப்படி இல்லாட்டினா we can also say as angular frequency கூட எழுதிக்கலாம். ரைட்? so this is something we have to keep in mind. and இது நமக்கு omega will be equal to 2 pi divided by time taken. time taken தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மேக்கிங் கம்ப்ளீட் சர்க்கிள் இன் 4 செகண்ட்ஸ். நமக்கு 4 செகண்ட்ஸ்ல அந்த ஹோல் கம்ப்ளீட் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு சர்க்கிள் எடுக்கிறதுக்கு இது 4 செகண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னா இதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா இருக்க போகுது? கண்டிப்பா π/2 தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நமக்கு ஒமேகாவோட வேலை தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் ஃபுல்லாமே நம்ம அலைன் பண்ணி எழுதினோம்னா நமக்கு ஆன்சர் கையில கிடைச்சிடும். சோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் will be equal to omega square into r. ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றத நம்ம இப்ப லைட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? π divided by 2 அப்படின்னு எழுதிருக்கோம். π divided by 2 into π divided by 2 into r. r அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5. ஜஸ்ட் நம்ம இதை சார்ட் பண்ண போறோம். சோ π ஸ்கொயர் into 5 divided by 2 into 2. ஆக்சுவலா π ஸ்கொயருக்கு நமக்கு பையோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3.14. π ஸ்கொயரோட வேல்யூவை ஜஸ்ட் நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன எடுக்க போறோம்னா 10 எடுக்க போறோம். அப்ராக்சிமேட்டா ஆக்சுவல் வேல்யூ நமக்கு வந்து 9 பாயிண்ட் சம்திங் வரும். நம்ம அப்ராக்சிமேட்டா 10 எடுக்க போறோம். அப்போ 10 into 5 divided by 2 into 2 என்னவா இருக்க போகுது? 5. so 10 divided by 5, 10 divided by 2, sorry 25 divided by 2, 12.5 கிடைக்க போகுது. சோ ஆக்சுவல் நம்மளோட சென்டிமீட்டரோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்க போகுதுன்னா 12.5, which is the answer for the question. சரிங்களா? அப்போ 12.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தான் நம்மளோட சென்ட்ரிபிட்டலோட ஆக்சலரேஷன். சரிங்களா? சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறுபடியும் क्वेश्चन ஒரு தாரி ரீட் பண்ணிடலாம். Passengers on a carnial rider move at constant speed in horizontal circle of a radius 5 meter, making complete circle in 4 seconds. What is the acceleration? So what is the acceleration கேட்டிருக்காங்க. நமக்கு சிம்பிளா என்ன சொல்லிருக்காங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கொடுத்துருவாங்க. அப்ப டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பார்க்க போற ஒரே ஒரு ஆக்சலரேஷன் வந்து சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன். சோ ஃப்ரம் சென்டிபிட்டலோட ஃபார்முலா, ஃபோர்ஸோட ஃபார்முலால வந்து நம்ம சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன் ஃபார்முலா எடுத்து வந்தோம். v அப்படின்றது நமக்கு ஒமேகா இன்டு r அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். சோ அதை சர்ச் பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வந்தாச்சு. ஓகே, சோ தட்ஸ் இட். நமக்கு ஓவராலா நமக்கு சர்க்குலர் மோஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन பார்த்திருக்கோம். क्वेश्चन இருக்கக்கூடிய ரீஜன்ல ஃபுல்லா சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் இந்த क्वेश्चन உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். அண்ட் we have launched about fast track batch and வெற்றி பேட்ச் அண்ட் தளபதி பேட்ச். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், வெற்றி பேட்ச் அண்ட் தளபதி பேட்ச் அப்படின்னு யாருக்கா இருக்குன்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ரீபீட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு சூப்பரான பேட்ச். ஓகே, இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா ஃபாஸ்டா குயிக்கா முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் பிராக்டிஸோட கொடுக்குற ஒரு பேட்ச் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அண்ட் 2026க்கு யாரெல்லாம் நீட் ரீபீட்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அண்ட் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,499 மட்டும் தான் இருக்கு. அண்ட் வித் ரிகார்ட் டு நமக்கு தளபதி பேட்சை பொறுத்த அளவுக்கு நம்ம 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ஹோல்சிக்கா ஆரம்பிச்ச பேட்ச் தான் நமக்கு தளபதி பேட்ச். நம்ம 12th படிக்கும் போதே நீட் ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃபர் பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. அண்ட் அகைன் நமக்கு நெக்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா வெற்றி பேட்ச். சோ இந்த வெற்றி பேட்ச் பாத்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர்லி ஃபார் ரிப்பீட்டர்ஸ். அண்ட் இந்த பேட்சோட பிரைஸ் லெவல்
13,649 அவைலபிளா இருக்கு. நான் எதுக்கு இப்ப இந்த பேட்சை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன்னா, ரைட் நவ் இந்த 3 பேட்சுமே ஒரு ஆஃபர் பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. 30% ஆஃபர் பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த பேட்சை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்ல எங்களோட இன்ஸ்டியூஷனை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 8129000700 நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே அவைலபிளா, ஒர்க்கிங் டைம்ல அவைலபிளா இருப்பாங்க. அவங்க உங்களோட அட்மிஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல எனக்கு மத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நீட் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.